ஹாய் மை தாஜ் கிச்சன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மைசூர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். சிக்கன் எடுத்துருக்க 1 கிலோ, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பட்டை லவங்கம் எடுத்துருக்கேன், கசகசை எடுத்துருக்கேன், ஏலக்காய், பலாவ் இலை எடுத்துருக்கேன், 2 தக்காளி, 1 கப் தயிர், இஞ்சி பூண்டு, வெங்காயம், 1 லெமன் எடுத்துருக்கேன், முந்திரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா, பட்டை லவங்கம், கசகசா, புதினா, கொத்தமல்லி இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸ் 1.5 கப். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், பலாவ் இலை போட்டுக்கலாம். முந்திரி போடுறேன். வெங்காயம் போட்டு பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட் என்ன அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். இதில் மசாலாவில் இதில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். பிறகு தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 கப்பு தயிரை ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா மசாலா வெந்து வந்துடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி இப்போ ஒரு 60% வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்ருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்ம மைசூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.